குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, சன்னியாசி செய்த சமரசம். ஆமாங்க, அந்த கிராமத்தில் கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கோயில் கட்டுறதுக்கு தயார். எந்த இடத்துல கட்டுறதுன்றது தான் தகராறு. அந்த கிராமத்தில் ஒரு சாரர் வடக்கு பக்கம் ஓரமாக கட்டலாம், இன்னொருத்தர் சாரர் தெற்கு பக்கம் ஓரமாக கட்டலாம், அதை மாதிரி கோயில் கட்டலான்ட்டு பேசி பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. பஞ்சாயத்து சொன்ன தீர்ப்பை அவங்க மனக்கசப்பில் இருக்காங்க. எங்களுக்கு வேண்டாம் இது அப்படின்னு போகும்போது அப்போது சொல்கிறாங்க, இந்த இன்றைக்கி வேண்டாம், இதை ஒரு முடிவுக்கு வரல, நாளைக்கு பார்க்கலான்னாங்க. ஐயா நாளைக்கும் வரல. சரி, அடுத்தது சொன்னாங்க, ஐயோ நம்ம முக்கியமான தகவல் மறந்துட்டோமே, நம்ம சன்னியாசி இருக்கிற ஊருக்கு மத்தியில் அவரை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசிக்கிட்ட போனாங்க. சன்னியாசி, நாங்கள் கோயில் கட்டணுன்னு முடிவு பண்ணிட்டோம், நீ எந்த இடத்துல கட்டுறதுன்னு எங்களுக்குள்ள தகராறு, நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ட்டு ஊர் பஞ்சாயத்து ஜனங்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த சன்னியாசி சிரிச்சுக்கினே சொல்கிறாரு, சரி நீங்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசி, இல்லை அது எங்களால் முடியல. அப்போ நான் சொன்னால் கேட்குறீங்களான்னு. கேட்குறேன் சாமி, என்ன சொல்லணுன்ற, என் இடத்துல கட்டுங்கன்றாரு. சாமி நீங்கள் இருக்கிறீங்களே, உங்கள் ஆசிரமமாச்சே. ஒரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஆசிரமம் நான் இப்போது யாத்திரை போகிறேன், நான் இமயமலை பக்கம் போகிறேன். நான் போயிட்டு வர்றது எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. வந்தாலும் வருவேன், வராமல் இருந்தாலும் வருவேன். இந்த ஆசிரமம் இருக்கிற இடத்துல கோயில் கட்டுங்க. சாமி இதுக்கு என்ன சிறப்பு சாமி, இந்த இடத்துல கோயில் கட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த சாமி சொல்கிறாருங்க, அதாவது ஒரு வீடு வாடகைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் முன்னாடி யார் இருந்தாங்க, என்ன ஏதுன்றத சமாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. சரியான ஆள் இல்லை, தவறான நடவடிக்கை உள்ளவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா போகமாட்டேன்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. வாடகைக்கு போகிறதுக்கே 100 முறை யோசிக்கிறீங்க. கோயில் கட்டுறதுக்கு அதை மாதிரி யோசிக்க வேணாமா? அப்படி சாமி தெரியல சொல்லுங்கன்றார். சொல்கிறேன் கேளுங்க. நான் இருக்கிற ஆசிரமத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் இருந்தார். அவர் சமாதியை நான் வச்சுருக்கோம். இங்கே எப்போவுமே கோயில் கட்டணும்னா சித்தர் சமாதி இருக்கிற இடத்துல தான் கோயில் கட்டணும். ஏன்னா கோயிலுக்கு போகிறதால உங்களுக்கு 2 விதமான நன்மைகள் ஏற்படும். சரி சாமி, இல்லை இரு சொல்கிறேன், அவசரப்படாத. அது இல்லாமல் இந்த இடத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பங்காளி கிடையாது, பங்கு கொடுன்னு கேட்குறவங்க கிடையாது. அண்ணன் தம்பிங்க, சகோதர பாசத்தில் இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அண்ணங்காரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி குடும்பம்ன்ட்டு அவன் இருக்கான் ஊரில். தம்பிக்காரன் என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கல, அவன் தனியாக இருக்கான். அந்த கல்டிவேஷன் வருது பாருங்கள், பூமியிலேருந்து வர அந்த அரிசி பருப்பு இப்போல்லாம் எல்லாம் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அண்ணன் தம்பிங்க சரிசமமாக பிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா சொத்து அவங்களுக்குள்ளே பிரிக்கிறதுக்கு அண்ணன் மனசு வரல. ஏன் வரலன்னா, தம்பி பாவம், அவன் தனியாக இருக்கான், அதனால் பாவம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஈல்டு வருது பாருங்கள், இந்த அரிசி பருப்பு அந்த சமாச்சாரம்லாம் வருத இத்தியாதிகள் விவசாய லேண்ட்ஸ்லேருந்து, அதெல்லாம் 2 பேருக்கும் பாதி பாதி போச்சுங்க. சொல்லுங்கள் சாமி, அப்புறம் என்ன ஆச்சு கேளு. அந்த அண்ணன் என்ன பண்ணுறான், நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி புள்ள குட்டி குடும்பம்லாம் இருக்குது,
நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையை நம்ம ஓட்டிடுவோம், பசங்கள்லாம் பெருசாச்சு போனால் வந்தால் சரியாக இருக்கும், தம்பிக்காரன் கல்யாணமே பண்ணிக்கலையா, பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இவன் களத்துலேருந்து வந்த அரிசி பருப்பு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்துன்னு போய் ராத்திரி யாருக்கும் தெரியாமல் தம்பி இருக்கிற வீட்டில் அவன்கிட்ட இருக்கு பாருங்க, அதில் கொண்டு சேர்த்துருவான். அந்த குதிர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். குதிர்னா அது அரிசி எல்லாம் கொட்டுறது அந்த காலத்தில் இருந்தது, இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த குதிரில் கொட்டிட்டு வந்துட்டான் அண்ணங்காரன். தம்பிக்காரன் என்ன பண்ணால், நமக்கு பிள்ளையா குட்டியா ஒரு மண்ணும் கிடையாது, குடும்பம் கிடையாது, அண்ணங்காரன் குழந்தை குட்டியை வச்சுன்னு இருக்கான், அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், தம்பிக்காரன் என்ன பண்ணுறான், அரிசியை எடுத்துன்னு வந்து அண்ணங்காரன் குதிரில் கொட்டுறான். பழமி பருப்பும் அதை மாதிரி கொட்டுறான். அதை மாதிரி நல்ல சகோதர ஒற்றுமையோடு வாழ்ந்த அண்ணன் தம்பிங்க இருந்த இடம் இந்த இடம். அதனால தான் சித்தர் இங்கே தங்கி வந்து தியானம் பண்ணி பல மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணார். அதனால் இந்த இடம்தான் நீங்கள் தேர்வு செய்யணுன்றார். சாமி இதுலேருந்து நீங்கள் ஆமாம், இதுலேருந்து உங்களுக்கு நான் ஒரு கருத்து என்ன சொல்கிறேன்னா, கோயில் வந்து சித்தர்கள் சமாதி இருக்கிற இடத்துல கோயில் அமைஞ்சதால், அதனால் ஏன்டா கோயிலுக்கு தான் அங்கே தான் போனோமா, சாமி இல்லையா, வீட்டில் கும்பிடலாமான்றாங்க, நத்திங், அதெல்லாம் கிடையாது. ஏன் கோயிலுக்கு போனோன்னா, சித்தர் 2 in 1, சித்தரும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார், பகவானும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் பொதுவாக. ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே ஹியர் தட், கோயில் வந்து ஊருக்கு மத்தியில் இருக்கிறது சிறப்புங்க. இப்போ திருவண்ணாமலை பார்த்தீங்க, காஞ்சிபுரம் பார்க்குறீங்க, அதெல்லாம் ஊருக்கு மத்தியில் இருக்குது. கோயில் ஊருக்கு மத்தியில் இருக்கிறது வந்து மத்தியமாக இருக்கிறது வந்து ஜனங்கள் அந்த சக்தி வந்து வெளிப்பாடு வரும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, திருவண்ணாமலைக்கு இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே போகும்போது மலையை பார்த்து அரோகரா அரோகரான்னுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பகவான் மேலே அந்த ஊருக்கு மத்தியில் இருந்ததுன்னா அது வந்து வைப்ரேஷன் கிடைக்கும். இன்னொன்று சொல்கிறேங்க, கோயில் கட்டணுன்னாலும் சரி, அன்னதானம் போடணுன்னாலும் சரி, என்னால் முடியும், ஐ குட் டூ வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நீங்கள் ஒத்துரே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக சிவன் கோயில், விஷ்ணு கோயில், எந்த கோயில் கட்டினாலும் துணியை இப்படி எடுத்து பிக்ஷை வாங்கணுங்க. கோயில் கட்டுறது கிடையாதுங்க. காசு கொடு அந்த காலத்தில். இப்போ வந்து அப்பா காசு கொடுன்னு சொல்லி கேட்டு செய்யலாம். புரியுதுங்களா? இது மாதிரி அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த வீடியோ அருமையான வீடியோங்க, ஐயனார் ஏன் சிரித்தார், அதை பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.